1.5 2 மணி நேரத்தை டெய்லி அது உடற்பயிற்சிக்காக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பாக அதிகாலையில் எழுந்து கொள்ளும் பழக்கமும் இந்த ஓடும் நடக்கும் பயிற்சியும் பெரிய அளவில் நமக்கு உறுதுணையாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற நோய் பாதிப்புகளுக்கு ஒரே தீர்வு இந்த நடைப்பயிற்சியும் ஓட்டப்பயிற்சியும் மட்டும்தான். ஏன்னா மருத்துவர்கள் சாட்சியாக அந்த மேடையில் எவ்வளோ மருத்துவர்கள் இருக்காங்க, இவங்களை சாட்சியாக வச்சுன்னு சொல்கிறது எல்லா நோய் பாதிப்புகளுக்கும் தீர்வு அதிகாலை எழுந்து நடப்பதும் ஓடுவதும் என்பது 100% உறுதியானதாக நிறைய ஆராய்ச்சிகளில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் இது நாம் இன்றைக்கி ஒரு நோக்கத்துக்காக எடுத்து பண்ணுறாங்க. புற்றுநோய் பாதிப்புகள் இன்றைக்கி உலகம் முழுக்க அச்சுறுத்தி வருகிறது. நம்ம மாண்பு முதல்வர் கூட இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு ஸ்கீம் தொடங்கி வச்சுருக்காங்க, தெரியும் உங்களுக்கு. 14 வயது இளம் பெண்களுக்கு அவங்களுக்கான இந்த கருப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு ஒரு தடுப்பூசி உலகத்திலேயே ஃபஸ்ட் டைம் சென்னையில் விலை இல்லாமல் அந்த தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாங்க. அதாவது ஹியூமன் பாப்பிலோமாங்கிற அந்த HPV தடுப்பூசி உலகிலேயே முதன்முறையாக இங்கே தொடங்கி வச்சிருக்கிறோம். அது மாதிரி இப்போ நம்முடைய காஞ்சிபுரத்தில் ஒரு 325 கோடி ரூபாய் செலவில் அரசின் சார்பில் ஒரு ரிசர்ச் சென்டர், கேன்சர் ரிசர்ச் சென்டர், மும்பையில் தான் டாடா கேன்சர் ரிசர்ச் சென்டர் பெரிய பெரிய கேன்சர் சிகிச்சை மையம். அதுக்கு அடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் அண்ணா பெயரால் ஒரு பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் ஒன்று கட்டும் பணி விரைவில் அந்த பணிகள் முடிவடையவிருக்கு. இந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த கேன்சருக்காக இன்னைக்கு நிறைய முயற்சிகள் அரசும் எடுத்து வருது. இந்த வகையில் அரசுக்கு உறுதுணையாக காவேரி மருத்துவ குழுமமும் இந்த கேன்சர் ஒழிப்பதற்கு, கேன்சர் பாதிப்புகளை தடுப்பதற்கு, கேன்சர் வராமல் தடுப்பதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பதற்கு என்று பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சிகளில் ஒரு பெரிய இதுதான் இந்த மாரத்தான். இந்த மாரத்தானில் பங்கேற்றிருக்கிற நாம் அனைவருமே இன்னைக்கு நமக்காக ஓடுறோங்கிறத தாண்டி புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு ஓடுகிறோம். உங்களுடைய இந்த முயற்சியை பாராட்டி வாழ்த்தி காவேரி மருத்துவ குழுமத்தின் இந்த சீரிய நிகழ்ச்சிகளுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக யா சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. அந்த இன்னைக்கு நீடில் நிறைய ரன்னர்ஸ் ஆல்ரெடி இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் presence towards this event is very very important for us. Thank you so much sir. I have to thank the management of Kaveri Hospital for inviting me. I deem it as a privilege and honor being here. For all the running enthusiasts, Chennai runners here, men, women, senior citizens, children, each one of you, very good morning to all. Running is not a mere sport. Running is a kind of therapy. It is peace, solace. It is a gift to the body and mind. It is a mere participation will offset the loud world around you. And all of us are here to celebrate a simple yet a profound act of running. And this is meant for a larger cause, creating awareness regarding the cancer in the town. Chennai city alone, the incidence of cancer is more than 9,000 in 2025. It's a huge number. In Tamil Nadu, it is around a lakh. Around a lakh individuals were diagnosed with some form of cancer in one single year. So it is imperative to create awareness regarding the cancer, and it is my duty to extend my gratitude to Kaveri Hospital management in creating awareness for these cancer incidents and also bringing in Chennaiites into the act of running. Thank you very much. It is a celebration, not only participation. Let us all enjoy this celebration. Thank you for inviting me again. Thank you so much sir. Inniki we have assembled here on this day for a K10K cancer run. This is organized by Kaveri Hospitals, Kaveri Cancer Institute, the 4th edition of this run. நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இதை ஒரு சின்ன ரன் ஆரம்பித்தோம் with 3,500 people. Today this run has changed. It is nearly 7,000 participants has come. இந்த ரன்னுடைய பிரின்சிபலே என்னன்னா அவேர்னஸ் ஆஃப் கேன்சர். நீங்கள் கேட்கலாம் ஏன் இந்த அவேர்னஸ் வரணும்னு. ஜென்ரலாகவே கேன்சர் ஒரு ஸ்டிக்மானா ஒரு பீப்புள் டோன்ட் வாண்ட் டு tell they have cancer. They don't want to go and meet a doctor
and say, please check me up. இதெல்லாம் சொல்கிறதுக்கு நிறைய ஸ்டிக்மா இருக்குது இந்த டிசீஸுக்கே. இதை மாதிரி ஒரு 7,000 பேர் ஓடும்போது பீப்புள் கெட் அவேர், நம்மளுக்கு இதை மாதிரி ஒரு இருந்தால் என்ன பண்ணலாம், இதோட லாபம் என்னன்னு கேட்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது வாட் இஸ் அட்வான்டேஜ் யூ ஆர் கெய்னிங் ஆன் திஸ்? வென் யூ ஹெட் அன் அவேர்னஸ், you will definitely go and meet a doctor, and when you meet a doctor you can find the disease at an early stage. early stageல கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு க்யூர் பெட்டராக கிடைக்கும், காம்ப்ளிகேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் குறையும், சைடு எஃபெக்ட்ஸ் குறையும். ஸோ லாங் ரனில் க்யூர் பெட்டராக இருக்கும். ஸோ இட் இஸ் ரீப்ரொடியூசிங் இன் க்யூர். ஸோ நம்ம காவேரி கேன்சர் இன்ஸ்டியூட் ஒன்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா ட்ரீட்மெண்ட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் தி கமிட்மெண்ட் ஃபார் அ டாக்டர், பிகாஸ் வி ஹேவ் ஆல் த ஃபெசிலிட்டிஸ், சர்ஜரி, ரேடியேஷன், மெடிக்கல், bone marrow transplant, alla irukku facility. But treatment alone does not satisfy or finish an entire hospital. The commitment of the doctor is to see that cancer is curable, preventable, detected early. இத்தனை பாயிண்ட்டும் இருக்குது ஒரு டாக்டருக்கு கமிட்மெண்ட். ஸோ இதை மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கும்போது இட்ஸ் எ குளோபல் டிசீஸ். இட் இஸ் நாட் ஒன்லி இன் இந்தியா, வேர்ல்டு வைட். இப்போ எடுத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 in 9 கேன் டெவலப் அ கேன்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு problem, because lifestyle changes are happening in the world. People are looking at different things, stress, multiple factors. So environmental factors, personal factors, everything put together in the disease earlier kandupidicha, definitely we can have a cure. 4th February is recognized as the World Cancer Day. Last time இதே தீம் தான் இருந்தது, இந்த வருஷமும் இதே தீம் தான் இருக்கு. We are all joined into hand force to see that cancer can be cured, detected early, and treatable. So this is the motive of the whole process of this run. So in the awareness, it seems to be becoming more and more today in society. இதில் பல பேர் ஓடுறாங்க. People who are professional runners, people who are beginners. So என்ன ஆகுதுன்னா, you're motivating. Basically என்ன சொல்கிறாங்கன்னா, இதை மாதிரி ஓடும்போது ஆர் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் உடம்புல என்டார்ஃபின்ஸ் ரிலீஸ் ஆகுது. இட்ஸ் ஆக்சுவலி அ குட் ஃபேக்டர். மூட் எலிவேஷனுக்கும் ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே பெட்டராக இருக்குது. கேன்சருக்கு நான் சொல்ல மாட்டேன், இட்ஸ் எ ஜென்ரல் திங். எக்ஸசைஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். டோன்ட் மேக் இட் ஆஸ் எ ஸ்பெசிஃபிக் திங். எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லி போகிறது பதிலா உங்கள் லைஃப்பில் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ தூங்குறோமோ அதை மாதிரி எக்ஸசைஸை பார்ட்டாக வச்சுருங்க லைஃப். அப்போ தான் ஹெல்த்தி லைஃப் இருக்கும். லாங் லைஃப், ஹெல்த்தி லைஃப் இருந்தால் தான் நோய் இல்லாத உடம்பும் இருக்கும், நிறையாவும் நம்ம சொசைட்டிக்கும் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த பண்ணுற ரன்னு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் அ கிராண்ட் சக்ஸஸ் அண்ட் ஐ ஹோப் such runs will occur in Kaveri hospitals and we will be able to continue this in the future. Thank you.